ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் நடவு பண்ணுறதுக்காக நம்ம ஃபீல்டில் ஃபுல்லாகவே குப்பையில் மாட்டு எரு ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கோம். நல்லா மக்குன மாட்டு எரு ஃபுல்லாக அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு 15 நட வரைக்கும் ஓட்டுறாங்க ஃபுல்லாக. அப்படி ஓட்டினா தான் செழிம்பாக விழுகுது. இப்போ பாருங்கள், நல்லா மடிஞ்சு போச்சு ஃபுல்லாக. பவுர் மாதிரி இருக்கு பாருங்கள், நல்லா மடிஞ்சு எரு ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள். எரு எப்பவுமே இந்த அளவுக்கு ஃபுல்லாக மடிஞ்சிருக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அது வருஷத்தோடயாச்சும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷம் அப்படி விவசாயம் பண்ணுறோம்னா, அந்த ஒரு வருஷத்தில் கேப்லையாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாட்டெரு, ஆட்டெரு இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையா முற்றலாம். ஆட்டுக்கடையில் ஃபுல்லாக ரெடி பண்ணி கிடையா முற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அதுக்கான மண்ணோட வளத்தை கூட்டி கொடுக்கலாம். ஃபுல்லாக இந்த சாயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செம்மண் கலந்த சுக்கியான் சாயில் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இப்படி இப்படி கல்லாக இருக்கும் பாருங்கள், சுக்கியான் கல் ஃபுல்லாக. இது செம்மண் கலந்தது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வெஜிடபிள் காய்கறி பூராமே நல்லாவே வரும். இந்த மாதிரி தரைகளுக்கு வாழை இந்த மாதிரி இது ஏற்கனவே போட்டிருந்தோம். இந்த வாழை இதில் போட்டிருக்கும்போது நல்லா அருமையாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வாழை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ அப்புறம் வெங்காயம் நடவு பண்ணுறதுக்காக அப்புறம் குப்பை அடித்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக டிராக்டர் தான் ஃபுல்லாக குப்பை அடிக்கிறாங்க, ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு குப்பையை அடித்து இன்னி பூரா பார்த்தீங்கன்னா இன்னி 9 குழு சின்ன குக்கி போட்டு ஃபுல்லாக உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட்டர் போட்டு பார் கட்ட ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு ஆட்களை வர சொல்லி இந்த எருவில் ஃபுல்லாகவே பரச சொல்லுவோம். பரசை விட்டுட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்கணும். ஏன்னா மழை வர்றதுக்குள்ளே இந்த வேலையை அப்புறம் முடிச்சாகணும். ஏன்னா என்றைக்கு மழை வரும்னு தெரியாது. பாருங்க, இப்போயே மேகமாக தான் இருக்குது. மதுரையில் எப்போ மழை பெய்யுதுன்னு தெரிய மாட்டேது. இப்போ நீங்களும் இப்போ இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்கன்னா நல்லா மக்களும் எருக்கள் ஆட்டெரு மாட்டெரு இல்லைண்டா சொன்ன மாதிரி கிடையா முத்துறது இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஆட்டுக்கடை ஃபுல்லாக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவசாயம் அந்த வருஷம் பண்ணுறது நல்லாவே வருது. மண்ணில் உங்கள் பலன் கூட இருக்க வாசி உங்கள் விவசாயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. பயிர் வந்து உங்கள் நோய் அதிகமாக தாங்கி வருது. உங்களுக்கு ரிசல்ட் அதிகமாக இருக்கும். ஈல்டு அதில் அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் விவசாயம் பண்ணி பார்க்குற ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் ஃபுல்லாக. இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம வெங்காயம் பார் கட்டி நடவு பண்ணுறதுக்கு 550லேருந்து 600 கிலோ வரைக்கும் பிடிக்குது. அதாவது 10 to 12 சிப்பை வரைக்கும் தேவைப்படும் ஃபுல்லாக ஒரு ஏக்கருக்கு. இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போ விதைக்காய் நெருக்கி 50லேருந்து 60 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் விதைக்காய் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் நாங்கள் வரோம் என்ன பண்ணோம்னா துறையூர் தான் வாங்குவோம். திருச்சி துறையூர் காய் தான் வாங்குவோம். வெங்காயம் நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 70 நாள் அறுவடைக்கு வந்துடும் ஃபுல்லாக. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு விவசாயம் என்ன பண்ணணும்னா எப்பயுமே வெங்காயம் நடவு பண்ணி ஒரு அப்பயே ஸ்டார்ட் பண்ணுவோம். விதை பாவுதான் சரி, நர்சரியில் நாற்று சொல்லுவாலும் சரி, நாங்கள் அப்பயே ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி உங்களுக்கு தக்காளி, மிளகாய், கத்திரி இந்த மாதிரி 3 விவசாயம் ரெடி பண்ணிடுவோம். அந்த நடவு பண்ணி 25லேருந்து 30 நாளில் ஊடு விவசாயமாக நாங்கள் வெங்காயத்துக்குள்ளே ஃபுல்லாகவே இதை நடவு பண்ணிடுவோம். நடவு பண்ணி இப்போ நெருக்கி வெங்காயம் நம்ம 70 நாள் எடுக்கிறோம்னா இது கணக்கு ஒரு 30-35 நாள் கிராப் ஆயிரும். அப்போ மண்ணணைக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த ஈல்டு வர மாதிரி. இப்போ ஒரே இடத்துல பார் கட்டி பண்ணதில் 2 இன்கம் வர மாதிரி இந்த விவசாயம் வெங்காயம் எடுக்கிறோம். வெங்காயம் ஒரு சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இப்போ அடுத்த கிராப்புக்கு அது ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம கத்திரி மேலே தக்காளி நிறமில் அந்த நடவு பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் வர விவசாயத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு விலைக்காசு கம்மியானாலும் ஈல்டு வரலனாலும் நீங்கள் அடுத்த விவசாயத்தில் ஃபுல்லாக தப்பிச்சுக்கிடலாம். இப்போ ஒரே விவசாயம் வெங்காயம் மட்டும் நட்டு எடுக்கணும்னா அதில் உங்களுக்கு லாபம் பெருசாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஊடு விவசாயமாக இதை நாங்கள் எப்பயும் பண்ணுறோம். இப்போ ஏக்கருக்கு நம்ம ட்ரிப் இந்த மாதிரி வேணும்னா 20,000 நாற்று வரைக்கும் பிடிக்குது. இப்போ நம்ம பார் கட்டி இந்த மாதிரி பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஒரு 10,000 நாற்றே போதும் ஃபுல்லாக. கத்திரி, மிளகாய், தக்காளி எதாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு பண்ணால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. வேறு நீங்கள் இது மாதிரி விவசாயம் தான் பண்ணணும்னு சரி, இப்படி ஏறு அடிக்கலாம் சரி, எந்த தகவல் இருந்தாலும் சரி, இது ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். எவ்வளோ ஏறு அடிக்கலாம், எப்படி ஐடியா பண்ணலாம், எந்த டைம் கத்திரி, மிளகாய், காய்கறி விவசாயம் பண்ணலாம், எந்த டைம் கிழங்கு விவசாயம் பண்ணலாம், எந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டலாம், எந்த டயத்தில் நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணுறதுன்னு எல்லா ஐடியாவும் நம்ம செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக தேவை. ஏன்னா விவசாயிகளுக்காக சப்போர்ட் இங்கே யார்கிட்டையுமே இல்லை. விவசாயத்தை சப்போர்ட் பண்ணவும் ஆள் இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் அழிஞ்சிட்ருக்கு. உங்களால் முடிஞ்சால் விவசாயத்தை உங்களால் முடிஞ்ச இடத்துல விவசாயம் பண்ணுங்கள். விவசாயத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க. எல்லோரும் சொல்லிக் கொடுத்தது அதான். இந்த விவசாயம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு அழிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு யாரும் விவசாயம் பண்ண தயார் இல்லை. விவசாயம் அதாவது வீடு, லேண்டு இந்த மாதிரி வாங்கிறத பார்க்குறாங்க தவிர இடம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு
10% கூட ஆட்கள் இல்லை இப்போ இருக்கிறத பார்த்தா. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அதுக்கான சப்போர்ட்டை பாருங்கள். இது வீடியோவை பார்க்காதீங்க, அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியுமான்றதை பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, முடிஞ்ச ஐடியா பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தகவல் இருந்தாலும் இந்த சேனலுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு வாழைக்கண்டாலும் சரி, நீங்கள் தென்னை மரம் சரி, வேறு காய்கறி வச்சாலும் சரி, பேடி எந்த இதாக இருந்தாலும் சரி, இதில் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். இப்போ மொத்தம் ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லாக நடவு பண்ணுறதுக்காக ஃபுல்லாக எரு அடிச்சிட்ருக்கோம். இந்த 2 ஏக்கர் நடவு பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த மேலே இருக்கிற கத்திரி ஃபீல்டில் காலி பண்ணிட்டு அடுத்த விவசாயத்துக்கு இடி பண்ணணும் ஃபுல்லாக. வேறு டீட்டெயில்டாக ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.